குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். அதாவது என்னென்னா ஆட்டம்ஸ்னால் என்ன, மாலிகுல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். இப்போ வந்து இந்த லெசனில் வந்து நம்ம வந்து என்னென்ன டாபிக் வந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட் த எண்ட் ஆஃப் திஸ் லெசன் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு அக்யூர் த எபிலிட்டி டு லேர்ன் அபவுட் த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். அதாவது ஆட்டம்ஸ்னால் என்ன, மாலிகுல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். காம்ப்ரிஹெண்ட் அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ். அதாவது அட்டாமிக் மாஸ்னா என்ன, மாலிகுலர் மாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போறோம். ஹேவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கிராம் அட்டாமிக் மாஸ் அண்ட் கிராம் மாலிகுலர் மாஸ். அதாவது கிராம் அட்டாமிக் மாஸ்னா என்ன, கிராம் மாலிகுலர் மாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போறோம். பர்சீவ் த இன்டெண்ட் மீனிங் ஆஃப் அவகேட்ரா ஹைப்போதிசிஸ் ஆஃப் கேஸஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து அவகேட்ரா ஹைப்போதிசிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். இன்டர்பிரேட் த அப்ளிகேஷன் ஆஃப் அவகேட்ரா ஹைப்போதிசிஸ். அதாவது அவகேட்ரா ஹைப்போதிசிஸோடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். டிடர்மைன் த அட்டாமிக் சிட்டி ஆஃப் எ மாலிகுல். அதாவது இப்போ வந்து மாலிகுலோடைய அட்டாமிக் சிட்டி வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். இன்டர்பிரிட் த ரிலேஷன் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து வேப்பர் டென்சிட்டி நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோடைய ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஹாவ் த ஃபேக்ட் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வால்யூம் ஆஃப் கேஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். அதாவது என்னென்னா இப்போ வந்து வால்யூம் ஆஃப் கேஸில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதோட ரிலேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கிராப்ஸ் த ஐடியா ஆஃப் மோல் கான்செப்ட் அண்ட் சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸ் யூஸிங் இட். அதாவது என்னென்னா இப்போ வந்து மோல் கான்செப்ட்னா என்ன, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எப்படி வந்து சம்ஸ் வந்து என்னென்னா அதாவது மோல் கான்செப்டை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அதாவது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் ஏ காம்பவுண்ட். அதாவது என்னென்னா இப்போ வந்து காம்பவுண்டில் வந்து எவ்வளோ காம்போசிஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். யூ ஹாவ் லேர்ன்ட் இன் யுவர் லோயர் கிளாஸஸ் தட் மேட்டர் இஸ் அரவுண்ட் அஸ் எவரிவேர். அதாவது என்னென்னா இப்போ வந்து என்னென்னா நம்ம சுற்றி வந்து நிறைய பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரீட் பண்ணியிருக்கோம். மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆட்டம். ஆட்டம்ஸ்லாம் வந்து கம்பைன் ஆகி வந்து மேட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. Curiously, the idea of atom was first proposed by the Greek philosophers in the 5th century BCE. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆட்டம் அப்படின்னு, அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரீக் ஃபிலாசபர்ஸ் தான் வந்து என்னென்னா ஆட்டம் பற்றி வந்து என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5th centuryயில், அதாவது BCE. பட் தேர் தியரி வாஸ் மோர் ஃபிலாசபிக்கல் தென் சயின்டிஃபிக். அதாவது என்னென்னா இப்போ வந்து அட்டாமிக் தியரி வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சயின்டிஃபிக்காக இல்லாமல் ஃபிலாசபிக்கலாக வந்து என்னென்னா அட்டாமிக் தியரி வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு த ஃபஸ்ட் சயின்டிஃபிக் தியரி ஆஃப் த ஆட்டம் வாஸ் ப்ரப்போஸ்டு பை ஜான் டால்டன். அதாவது ஃபஸ்ட்டு அட்டாமிக் தியரி வந்து யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான் டால்டன். few of the postulates of Dalton's theory about an atom were found incorrect by the later on studies made by J.J. Thomson, Rutherford, Niels Bohr and Schrödinger. ஆனால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து J.J. Thomson, Rutherford, Niels Bohr, Schrödinger வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டால்டன் அட்டாமிக் தியரி வந்து என்னன்னா இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த லைட் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் த ரீசர்ச்சஸ் மோஸ்ட் ஆஃப் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த டால்டன் theory were removed and a new theory known as the modern atomic theory was put forward. டால்டனுடைய அட்டாமிக் தியரியை வந்து மாடிஃபை பண்ணி கிடைச்சது தான் என்னன்னு சொல்கிறோன்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி. The main postulates of modern atomic theory are as follows. அதாவது என்னென்னா இப்போ வந்து மாடர்ன் அட்டாமிக் தியரி என்ன அப்படின்னா an atom is no longer indivisible after the discovery of the electron, proton and neutron. அதாவது என்னென்னா இப்போ வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆட்டம் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது என்னென்னா செப்பரேட் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கல். ஆட்டம் ஆஃப் த சேம் எலிமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். டிஸ்கவரி ஆஃப் ஐசோடோப்ஸ் குளோரின் 35, குளோரின் 37. அதாவது என்னென்னா இப்போ வந்து ஐசோடோப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்னா சேம் எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம், அதாவது சேம் எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டமில் வந்து டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் வந்து, அதாவது குளோரின் ஐசோடோப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா குளோரின் வந்து என்னென்னா அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்குது, மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு எலிமெண்ட்டில் வந்து எப்படி வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலிமெண்ட்டில் வந்து பேஸில் வந்து அட்டாமிக் நம்பர், நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எலிமெண்ட்டில் வந்து பவரில் வந்து மாஸ் நம்பர் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா குளோரின்
35, 37, அதாவது குளோரின் 37 வந்து என்னென்னா ஐசோடோப்ஸ். இப்போ வந்து எலிமெண்ட் வந்து சேமாக இருக்குது, ஆனால் வந்து மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஐசோடோப்ஸ். அதாவது என்னென்னா எலிமெண்ட் வந்து சேமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா அட்டாமிக் நம்பரும் வந்து சேமாக இருக்குது, ஆனால் மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஐசோடோப்ஸ். நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் மே ஹாவ் சேம் அட்டாமிக் மாசஸ். டிஸ்கவரி ஆஃப் ஐசோபார்ஸ். ஆர்கான் 40, கால்சியம் 40. அதாவது ஐசோபார்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது என்னென்னா மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கும், அதாவது எலிமெண்ட்டில் வந்து என்னென்னா மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், அதாவது என்னென்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேமாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐசோபார்ஸ், அதாவது ஆர்கான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து மாஸ் நம்பர் வந்து 40, அட்டாமிக் நம்பர் வந்து 18. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது மாஸ் நம்பர் 40, அட்டாமிக் நம்பர் வந்து 20. அதாவது என்னென்னா இப்போ வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டு, அதாவது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வந்து என்னென்னா ஆர்கான் கால்சியம், அதாவது ஆர்கான் கால்சியம் வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்குது, அதாவது ஆர்கான் மாஸ் நம்பர் 40, கால்சியம் வந்து 40. நெக்ஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆர்கான் அட்டாமிக் நம்பர் 18, கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20. நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலிமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் இன்டு ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டெக்ஸ்டபிள். டிஸ்கவரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். அதாவது என்னென்னா இப்போ வந்து ஆட்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது, ஆனால் வந்து என்னென்னா ஒரு எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து இன்னொரு எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டமாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது என்னென்னா இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் C6H12O6 C:H:O ஈக்குவல் டு 6:12:6 ஆர் 1:2:1 அண்ட் சுக்ரோஸ் C12H22O11 C:H:O ஈக்குவல் டு 12:22:11. அதாவது இப்போ வந்து ஆட்டம் வந்து என்னென்னா சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக வந்து இருக்க வேண்டியதில்லை. எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளுக்கோஸ் C6H12O6, அதாவது கார்பன் ஈஸ்ட்டு ஹைட்ரஜன் ஈஸ்ட்டு ஆக்சிஜன். கார்பன் வந்து எவ்வளோனா 6 ஈஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஹைட்ரஜன் வந்து 12, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆக்சிஜன் வந்து 6. அப்போ வந்து என்னென்னா 6:12:6 ஆர் இப்போ வந்து 6th டேபிளில் வந்து நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1:2:1 அண்டு சுக்ரோஸ் C12H22O11 C:H:O ஈக்குவல் டு, அதாவது கார்பன் ஈஸ்ட்டு ஹைட்ரஜன் ஈஸ்ட்டு ஆக்சிஜன் 12:22:11. Atom is the smallest particle that takes part in a chemical reaction. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஆட்டம். The mass of an atom can be converted into energy E = mc². அதாவது என்னென்னா இப்போ வந்து ஆட்டமுடைய மாஸ் வந்து என்னென்னா எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுது E = mc². The modern atomic theory is the basis for all the studies of chemical and physical process that involve atoms. அதாவது என்னென்னா இப்போ வந்து கெமிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பேஸாக இருக்கக்கூடியது என்னென்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி. நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் ஸ்டடிட் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் அபவுட் அன் ஆட்டம் இன் யுவர் லோயர் கிளாஸஸ். லெட் அஸ் டிஸ்கஸ் சம் மோர் கான்செப்ட் அபவுட் ஆட்டம் இன் திஸ் லெசன். அதாவது என்னென்னா இப்போ வந்து இந்த லெசனில் வந்து இப்போ வந்து ஆட்டமுடைய கான்செப்டை பற்றி வந்து ரீட் பண்ண போகிறோம். Atom and atomic mass. As you know, anything that has mass and occupies space is called matter. அதாவது என்னென்னா இப்போ வந்து ஏதாச்சும் வந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பொருளுக்கு வந்து பர்டிகுலர் மாஸ் வந்து இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் வந்து சம் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மேட்டர். ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர். அதாவது என்னென்னா வந்து இப்போ வந்து ஆட்டம்ஸ்லாம் வந்து கம்பைன் ஆகி வந்து என்னென்னா மேட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சின்ஸ் மேட்டர் ஹேஸ் மாஸ் இட் மஸ்ட் பி டியூ டு இட்ஸ் ஆட்டம்ஸ். இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு பொருளுடைய மாஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஆட்டமை பேஸ் பண்ணி தான் ஒரு பொருளுடைய மாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு த மாடர்ன் அட்டாமிக் தியரி அண்ட் ஆட்டம் கண்டெய்ன்ஸ் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் புரோட்டான், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். அதாவது என்னென்னா மாடர்ன் அட்டாமிக் தியரியில் வந்து ஆட்டமில் வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்னென்ன சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஹாவ் கன்சிடரபிள் மாஸ் பட் எலக்ட்ரான்ஸ்
do not have such a considerable mass. அதாவது என்னன்னா புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் மாஸ் வந்து இருக்குது. எலக்ட்ரானோடைய மாஸ் வந்து என்னன்னா புரோட்டான் நியூட்ரானோடைய மாஸை விட கம்பேர் பண்ணக்குள்ள கம்மியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு thus the mass of an atom is mainly contributed by its protons and neutrons and hence the sum of the number of protons and neutrons of an atom is called its mass number. அதாவது என்னன்னா மாஸ் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு ஆட்டமில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸோடைய அதாவது என்னென்னா புரோட்டான் நியூட்ரான்ஸோடைய வேல்யூஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மாஸ் நம்பர். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு மெஷர் தேர் மாசஸ். அதாவது என்னென்னா இண்டிவிஜுவலாக வந்து ஆட்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். இப்போ வந்து ஆட்டமுடைய மாஸை வந்து என்னென்னா மெஷர் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. யூ கேன் மெஷர் த மாஸ் ஆஃப் மேக்ராஸ்கோபிக் மெட்டீரியல்ஸ் இன் கிராம் ஆர் கிலோகிராம். அதாவது என்னென்னா இப்போ வந்து மேக்ராஸ்கோபிக் மெட்டீரியல்ஸை வந்து மாஸ் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராம் கிலோகிராம். த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் மெஷர்ட் இன் அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU. இப்போ வந்து ஆட்டமுடைய மாஸ் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் அதாவது AMU. Atomic mass unit is 1/12 of the mass of a carbon 12 atom, an isotope of carbon which contains 6 protons and 6 neutrons. அதாவது 6 protons 6 neutrons வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கார்பன் ஐசோட்டோப்பில் வந்து கார்பன் 12 ஆட்டமில் வந்து 12th அதாவது 1/12 of the mass of a carbon. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா கார்பனுடைய மாஸில் வந்து 12th 1 பார்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். Note, the symbol AMU is no longer used in the modern system and instead it uses the symbol U to denote unified atomic mass. The mass of a proton or neutron is approximately 1 AMU. அதாவது அட்டாமிக் மாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மாடர்ன் சிஸ்டமில் வந்து என்னென்னா AMU அப்படின்ற சிம்பிளுக்கு பதிலாக U அப்படின்ற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா புரோட்டான் நியூட்ரான் அதாவது த மாஸ் ஆஃப் எ புரோட்டான் ஆர் நியூட்ரான் இஸ் அப்ராக்சிமேட்லி 1 AMU. அதாவது புரோட்டான் நியூட்ரானுடைய மாஸ் வந்து AMUக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்குது. நாம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு write the main postulates of modern atomic theory. An atom is no longer indivisible after the discovery of the electron, proton and neutron. Atoms of the same element may have different atomic mass. Discovery of isotopes chlorine 35, chlorine 37. Atoms of different elements may have same atomic masses. Discovery of isobars argon 40, calcium 40. Atoms of one element can be transmuted into atoms of other elements. In other words, atom is no longer indestructible. Discovery of artificial transmutation. Atoms may not always combine in a simple whole number ratio. Example, glucose C6H12O6, C:H:O equal to 6:12:6 or 1:2:1, and sucrose C12H22O11, C:H:O equal to 12:22:11. Atom is the smallest particle that takes part in a chemical reaction. The mass of an atom can be converted into energy E equal to mc squared. இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.